இது ஆக்சுவலி நீங்கள்லாம் பார்த்த கதை தான். ஆனால் நீங்கள் கதையெல்லாம் அதே கதை தான். பட் ஆனால் வந்து அது புதுசாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஒரு பாட்டி வடை சுட்டுச்சு, அது காக்கா தூக்கிட்டு போச்சுங்கிறத எப்படி சொல்கிறோம், அது எப்படி எந்த இடத்துல இன்டர்வல் பிளாக் வருது அந்த மாதிரி கொஞ்சம் ஏமாற்றி அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் ஆக்சுவலி உண்மையிலேயே இந்த படத்தில் கொஞ்சம் கதை எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன், முதல் முறையாக. அதனால் வந்து படம் பாருங்கள். இட்ஸ் பேசிக்லி நான் இப்போ தான் ஒரு தெலுங்கு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு, அங்கே கூட சொல்லியிருந்தேன். அவங்களும் கேட்டிருந்தாங்க என்ன மாதிரி ஐடியா, என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு ஹீரோ வந்து வில்லனை வந்து சாகாமல் பார்த்துக்கணும், இதுதான் கதை. இது வந்து ஒரு 2.5 மணி நேரம் இழுத்து சொல்லியிருக்கோம். சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருந்தது. ஆக்சுவலி வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் வந்து ரொம்ப ஷூட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஹைதராபாத், தெலுங்கானாவே, ஐ மீன் அந்த இடத்துல எங்கே ஷூட் பண்ணிங்கனாலுமே வந்து ரொம்ப ஷூட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் நன்றி சொல்லணும். ஐ மீன் இங்கே இன்னும் இது வந்து இவ்வளோ பெரிய படமாக ஆக்குனதுக்கு அவங்க தான் மெயின் ரீசன். நம்ம என்னென்ன நினச்சி எழுதினோமோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடச்சிது இந்த படத்தில். இது நிறைய படத்தில் எனக்கு கிடைக்கல. இந்த படத்தில் வந்து நம்ம யோசித்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஏன்னா வந்து இந்த படத்தில் போட்டிருக்கிற செட்ஸ் மாதிரியே தெரியக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள். ராஜீவன் சார் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ராஜீவன் சார் தான் ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணாங்க. ஸோ என்ன நாங்கள் நினச்சோமோ அது வந்து அதுக்கு வந்து செலவு பண்ணால் தான் கிடைக்கும். அது அப்போ தான் வந்து அது ரியலாக தெரியும். அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஒரு இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டர் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. ஒரு தண்ணியில் ஒரு அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த சீக்வன்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஷூட் பண்ணோம். அது அண்டர் வாட்டரில் சரி, அதுக்கப்புறமா வந்து ஒரு டனலுக்குள்ளே தண்ணி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ரஃப் வாட்டர், ராஜமந்திரி அங்கெல்லாம் போய் எடுத்தோம். ஸோ இட் வாஸ் என்ன நினச்சோமோ அதை பண்ண முடிஞ்சது. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் இன் தெலுங்கு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா எல்லாருமே எனக்கு தெலுங்கு மாதிரியே தெரியல. ஏன்னா எல்லாருமே தமிழ் தான் பேசிகிட்டு இருந்தோம். எல்லா டெக்னீஷியன்ஸும் தமிழ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தமிழ், தெலுங்கு கோ டைரக்டர்ஸும் இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களே தமிழ் பேச வச்சிட்டோம் நாங்கள். அவங்க கடைசியில் நான் ஷூட்டிங் முடியும்போது அவங்களும் தமிழில் தான் பேசிட்டு இருக்காங்க. நாங்கள் தெலுங்கு கற்றுக்குறோமோ இல்லையோ அவங்கள தமிழ் கற்றுக்க வச்சுக்கிட்டோம். ஸோ ரொம்ப நல்லா போச்சு. ரொம்ப இட் வாஸ் வண்டர்ஃபுல். Sir, working, I think Kriti, her dedication is amazing. நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணோம் ஷூட்டிங் முன்னாடி. ஒரு நோட் புக், பென் அண்ட் பேப்பரோட வரோம். எல்லா பாயிண்டர்ஸ், என் கேரக்டர் பற்றி, அவர் கேரக்டர் பற்றி, அரவிந்த் சுவாமி சார் கேரக்டர் பற்றி கம்ப்ளீட்டாக ஷீல் டூ அவர் ஹோம் ஒர்க் அண்ட் கம். ஸோ ஐ ஹவ் நாட் சீன் anyone so dedicated and so glued into the film. So it's really nice to see that energy, sir. And second question, Kating. Sir, எல்லா ஹீரோனோட பிடிக்கும் சார். எல்லா ஹீரோன் பிடிக்கும் சார். It's been a great experience with every co-actor I've worked with. இல்லை, நான் நிஜமாக கிருத்தி பற்றி சொல்லணும். அந்த கிருத்தி வந்து ஃபஸ்ட்டு டைம் கதை கேட்கும் போதே இந்த மாதிரி நோட் புக்கில் தான் வந்து இது பண்ணோம். இந்த படத்துக்காக அவ்வளோ தமிழ் கற்றுக்கிச்சு. அது தமிழ் பேசணும் அப்படிங்கிறதுனால வந்து, ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப நல்லா தமிழ் பேசுவாங்க. ஏன்னா அவங்க அம்மா கோயம்புத்தூர் தான் படித்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக அவளுக்கு வந்து தமிழ் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஏன்னா சே வந்து இங்கே சென்னையில் படித்தாப்புல, அதனால் தமிழ் தெரியும், தமிழ் நல்லா பேசுவாப்புல. ஆனால் அக்கார்டிங் டு கிருத்தி அந்த இமோஷன்ஸு எல்லாமே, ஏன்னா இமீடியட்டாக எடுப்பேன். இந்த ஷார்ட் வந்து தமிழ் முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே, ஐ மீன் தெலுங்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த கட்டு திரும்ப அதே இது தமிழில் பேசணும். ஸோ அதுக்குள்ளே அவங்க டைலாக் ரெடியாக இருக்கணும், டைம் போகக்கூடாது. 2 படமாக ஷூட் பண்ணதுனால இந்த கோஆப்ரேஷன் வாஸ் அமேசிங் அண்ட் த ப்ரொஃபஷனலிசம். பிரியாமணியாக தான் காட்டுவேன். 2 லாங்குவேஜ்லேயும் பிரியாமணி தான். இல்லை அது ஆமாம், அது வந்து ஆந்திரா, இது வந்து தமிழ்நாடு. என்னண்ணா கேள்வி இது? தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் காட்டுவோம், தெலுங்கில் வந்து ஆந்திரா முதலமைச்சர். இது கதையே வந்து கொஞ்சம் பீரியடில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை. ஸோ அந்தந்த நேட்டிவிட்டியோடு தான் பண்ணியிருக்கு. ஸோ
அது நீங்கள் தான் சொல்லணும் சார். May 12th எப்படி இருக்க போகுதுன்னு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. நான் கான்ஃபிடென்ஸோடு தான் பேசிட்டு இருக்கேன் இங்கே உங்கள் முன்னாடி. ஸோ டெஃபினட்டாக பாசிட்டிவாக தான் இருக்கும்னு தான் தோணுது சார் எனக்கு. என்ன டச் சொல்கிறீங்க நீங்கள்? மன்மதன் இல்லை, இந்த கதைக்கு எவ்வளோ உண்மையாக இருக்க முடியுமோ அவ்வளோ உண்மையாக இருக்க ட்ரை பண்ணோம். அதுதான் மேக்ஸிமம். அதனால தான் வந்து நிறையா இந்த படத்தில் வந்து ஒரு ட்ரீம் சாங்கோ அந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ட் ஃபில்ம், ரொம்ப ஃபாஸ்டான ஒரு ஃபில்மு. கிட்டத்தட்ட சரோஜா சொல்லலாம்ல, சரோஜாவும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஒன் நைட் ஃபில்ம் மாதிரி இருக்கும் சரோஜா. பட் இது வந்து அதை தாண்டி நிறைய லேயர்ஸ் இருக்குது இந்த படத்தில். வந்து நிறைய கேரக்டர்ஸ், நிறைய லேயர்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ என்னோடய டச்சஸ் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் வந்து அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரி, நான் சார் சொல்லணும், அவர் வேஸ்ட்டு சார். அவர் வேஸ்ட். நான் எவ்வளோ வாட்டி கூப்பிட்டாலும் வரவே மாட்டார். இது பிரேம் தான் ரொம்ப ட்ரை பண்ணான். கமான் ப்ரோ, லெட்ஸ் கோ. நான் ஏதோ டெடிக்கேட்டடாக சீக்கிரமாக தூங்கலாம், நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம்னு பார்த்துட்டு இருந்தா விபி சார் பரவாயில்ல சில் ப்ரோ. ஸோ ஐ திங்க் அந்த விஷயத்தில் ஐ டென்ட் சாட்டிஸ்ஃபை ஹிம், பார்ட்டி விஷயத்தில். சரசர் தான் மெயின், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரோல். அவங்க ரெண்டு பேரையுமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஒரு போலீஸில் வந்து இன்னொரு மேல் அதிகாரியாக ஒரு கேரக்டர். ஸோ த்ரூஅவுட்டாக இருக்காங்க. த்ரூஅவுட்டாக வந்து ஒரு இருப்பாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அது இப்போ சொல்லிட்டேன்னா அதில் அந்த கேரக்டரோட நிறைய விஷயங்கள் லீக் ஆகிடும், ஐ மீன் வெளில வந்துடும். அதனால் அது அப்படி படம் இன்னும் ஒரு வாரம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒரு வாரத்தில் பார்த்துருங்க. சார் ஆக்சுவலி காம்பினேஷன் கம்மி தான். மேக்ஸிமம் சீன்ஸ் பிரேம்ஜி அண்ட் கிருத்தியோட. பட் ஆனால் மானிட்டரில் பார்த்தப்போ செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு. இல்லை, அவர் போன படத்தில் லவ் ஸ்டோரியில் சூப்பராக பண்ணிட்டார். அது பார்த்துருந்தீங்கன்னா அது வந்து இல்லை, இந்த கதைக்கு அது தேவைப்படல. இந்த கதை களமே டோட்டலாக வேறு. இப்போது நீங்கள் வந்து உதயம் படம் எடுத்துக்கோங்க. அந்த படத்தில் வந்து லவ்வை விட ஆக்ஷன் தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜானர் ஃபிலிம் தான் அது. ஸோ இது இப்போ லவ் ஸ்டோரி நாங்கள் பண்ணியிருந்தோம்னா ஆப்வியஸ்லி இது இன்னும் 8 பாட்டு வச்சுருப்போம். நல்ல மியூசிக்கலாக இன்னும் நல்லா வேறு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இதோட ஜானர் டோட்டலாக வேறு. ஸோ அது நாகார்ஜுனன் சாரோட ஆக்சுவலி யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது அவரோட லவ்வுக்கெல்லாம். அவர் அப்படிப்பட்ட ஒரு ஹார்ட் த்ராப், ஒரு அமேசிங் ஹேண்ட்ஸம். இன்னும் அப்படியே தான் இருக்கார். இன்னும் இவங்க கூடலாம் போட்டி போடலாம் அவர். அது அந்த மாதிரி தான் இருக்கார், யங்காக இன்னும் அப்படி இருக்கார். ஸோ எனக்கு நிஜமாக அவர் கூட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. நான் அவர் கூட 2 படத்துக்கு நான் ட்ரை பண்ணேன் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி. 2 படத்துக்கும் கதை சொன்னேன். அதுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அது அமையாமல் போயிடுச்சு. விரைவில் அவர் கூட எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அவர் கூட திரும்ப ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலாம். ஆமாம், இது திருட அது மாதிரி ஒன்று பண்ணணும் அவர் கூட. இது நல்ல ஐடியா தான் அது. இல்லை பண்ண மாட்டேன் சார். தட்ஸ் அ கிளாசிக். அது ஐ கான்ட் மேட்ச் அப் டு தட். நான் பண்ண மாட்டேன் சார். அவங்க மட்டும் எல்லா டேரக்டரோட வேலை செய்கிறாங்க, நான் எல்லா கேமராமேன் கூட வேலை செய்யக்கூடாது? என்ன போங்க இது? அவங்க மட்டும் எல்லா டேரக்டர்ஸோட வேலை செய்கிறாங்கல்ல, எடிட்டர்ஸாக இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும். நானும் எல்லா கூடயும் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக போகலாம் அப்படின்னு நினச்சேன் நான் இந்த வாட்டி வந்து. ஏன்னா பிரவீன் வந்து என் கூட இன்ட்ரடியூஸ் ஆனவர். அவர் இப்போ 100 படம் தாண்டி போயிட்டார். அதனால் வந்து சரி புதுசான ஒரு பயணம். பிரவீனோட அசிஸ்டண்ட் தான் போயிருக்கு இந்த வாட்டி. இப்போ போனது எல்லாமே வந்து பிரவீன் கேஎலோட அசிஸ்டண்ட் தான் வந்து இந்த படத்தில். நான் வெங்கட் தான் வந்து நான் எடிட்டராக போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து செல்வா மாஸ்டரோட அசிஸ்டண்ட், ஃபைட் மாஸ்டர் செல்வாவோட அசிஸ்டண்ட் மகேஷ் தான் வந்து இந்த படத்துக்கு ஃபுல்லாக இருந்தான். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒர்க் பண்ணலாமே. இப்போ அவங்க கூட ஒர்க் பண்ணால் நம்ம கொஞ்சம் யங்காக ஃபீல் பண்ணலாம். நிறையா
அவங்களோட இன்புட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். இன்னும் ட்ரெண்டியாக எப்படி யோசிக்கிறானுங்க பசங்க அப்படிங்கிறது நமக்கு அப்போ தான் தெரியும். ஸோ ஐ ரியலி வாண்டட் டு ட்ரை தட். அப்போ கதிர் சார் மெயினாக நான் ஒர்க் பண்ணதுக்கு காரணம் வந்து அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சுப்பிரமணியபுரத்துலேருந்து எல்லா படமும் எடுத்துக்கோங்க, அவருடைய ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு 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 படங்கள் நிறைய பண்ணுவார். அவரோட படங்கள்லாம் இப்போ ஜெய்பீம் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப நிஜமாக இருக்கும் அவருடைய விஷயங்கள். அது ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், அது டோன் எல்லாமே வந்து ரொம்ப நிஜமாக. எனக்கு அந்த அந்த விஷயம் இந்த படத்தில் எனக்கு வேணும்னு தோணுச்சு. எனக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு ஒரு நிஜமாக ஒரு பார்க்கும்போது ஒரு நிஜம் ஒரு நிஜமாக நடந்திருக்கும் இது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால தான் மெயினாக நான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஷார்ட் அப்போ எடுத்து முடிச்சுட்டு ஃப்ரேமில் பார்க்கும்போதே வந்து சே வாஸ் வெரி ஹாப்பி. ப்ரோ நம்ம சொன்ன மாதிரியே அந்த ஓல்டு ஃபீல், அந்த லைட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் நாங்கள் மெயினாக நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸியாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இதில் வேண்டாம், இதில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக போகலாம், கொஞ்சம் ரஸ்டிக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அதனால தான் கதிர் சார் போனது. நான் எழுதியிருக்கேன், அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நிஜமாக தெரியல எனக்கு, இன்னும் கன்ஃபார்மாக அடுத்தது என்ன அப்படிங்கிறது வந்து இன்னும் ரொம்ப சீக்கிரம் வந்துடும், நியூஸ் வந்துடும், வெளில வந்துடும். பேராசை, என்னுடைய பேராசை தான். எனக்கு வந்து என்னென்னா வந்து இப்போ பார்த்தாலும் இவன் தான் இருக்கானே, எப்படி டிஃபால்ட் இவன் இருக்க போகிறான் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த வாட்டி நிஜமாக எனக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு 90s அந்த அந்த பீரியடில் நடக்கிறதுனால வந்து எனக்கு கூட வந்து ராஜா சார் இருந்தாங்கன்னா எனக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அவருடைய ஃபீல்டில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது தோணுச்சு. சும்மா கேட்டு பார்த்தோம், ஒத்துக்கிட்டாரு. அதனால் ஓகே ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சேர்த்து அது அவரோட கம்போசிஷன். அப்புறம் யுவன் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணாப்புல பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கூட வந்து அவர் ஒரு அவரோட போர்ஷன்ஸ்லாம் பிரிச்சிட்டோம். ஸோ இந்தந்த போர்ஷன்ஸ் அவர் பண்ணார், மீதி போர்ஷன்ஸ் எல்லாம் யுவன் பண்ணான். என்னன்னா இப்போ சொல்கிறப்ப சார் அதான் சொன்னேன் சார், ரொம்ப அந்த அந்த விஷயம் வெங்கட் பிரபு சார் சொன்னப்போ ரொம்ப ஹாப்பி ஃபீல் ஆனேன். எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஜெக்ட் டிஸ்கஷன் ஸ்டேஜில் யுவன் கன்ஃபார்ம்னு சொன்னார் வெங்கட் சார், ஆனால் இளையராஜா சார் இருப்பாருன்னு தெரியல. ஸோ ஆஃப்டர் ஐ காட் டு நோ இட் வாஸ் அமேசிங். நேற்று தான் ஒரு ரீலும் பார்த்தேன், பேக்ரவுண்ட் ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இந்த படம் அந்த 1980s 1990s அந்த எரால போயிட்டுருக்கோம். ஸோ ராஜா சார்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆடியன்ஸ் தியேட்டரில் அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் எல்லாம் மறுபடியும் திரும்பி வரும். ஆமாம், ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும் சார். யா இல்லை நிஜமாக ரொம்ப பயங்கரமாக எடுத்துருக்கடா அப்படின்னாரு இன்டர்வியூவில் படம் பார்த்துட்டு வந்து. ஏன்னா அவர் என் படம்லாம் வந்து டபுள் பாசிட்டிவ்லாம் அவர்கிட்ட காட்டினதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து டபுள் பாசிட்டிவ் பார்த்தாங்க. பார்த்துட்டு பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. அவருக்கு கொஞ்சம் பெருமையாக எனக்கு எப்படி இப்போ நானும் கதிர் சார் தான் இருந்தோம். அவர் படம் பார்க்கும்போது அவரோட ரியாக்ஷன்ஸே ஓரமாக நின்று அப்படி பார்த்துட்டு இருந்தோம். அப்படி நல்லா சிரித்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் பெருசாக பாராட்ட மாட்டார், யாரையுமே பெருசாக பாராட்ட மாட்டார். நான் அந்த 9th ஃபங்க்ஷனில் கூப்பிட்டு கொஞ்சம் முன்னாடி சொல்லிடணும், கொஞ்சம் இதாக சொல்லுங்கள் என்னை பற்றி அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் பெருசாக பாராட்ட எங்கள் அப்பாவும் சரி அவரும் சரி பெருசாக வந்து நல்லா இருக்கடா, சூப்பராக, வெரி நைஸ், இவ்வளோ தான் சொல்லுவாங்களே தவிர இதுக்கு மேலே பாராட்டினதே கிடையாது. வெரி பேட். அடுத்த படம் தமிழ் தெலுங்கு படமாக இருந்தாவா? தமிழில் யாரை போட்டு தெலுங்குல நிஜமா இல்லை, அவங்க வந்து தெலுங்கு டைரக்டரோட நடித்தா தானே கரெக்டாக இருக்கும். இப்போ தமிழ் டைரக்டர் நான் இருக்கேன், தெலுங்கு ஹீரோ இருக்கார். ஸோ 2 லாங்குவேஜில் அது பேலன்ஸ் ஆகுது. தமிழ் டைரக்டராகவே இருந்துட்டு தமிழ் ஹீரோவை போட்டு நான் எதுக்கு தெலுங்கு போகிறேன்? அவங்க எதுக்கு ஒத்துக்க போகிறாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க, எதுக்கு இவங்க 2 பேரும் சம்மந்தமே இல்லாமல் இங்கே வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேன் மல்டி ஹீரோ மல்டி லாங்குவேஜா? நிறைய பேர் இருக்காங்களே சார். என்ன
இல்லை தெரியல, அது கதையை பொறுத்து தான். நம்ம ஒரு கதை கிடச்சிருக்கு, அந்த கதைக்கு இந்த ஹீரோ கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ஹீரோவை வச்சுட்டு எவ்வளோ வேணால் ட்ராவல் பண்ணலாம். ஐ மீன் இப்போ கஸ்டடி எடுத்துக்கிட்டிங்கனாலே அதுவே ரொம்ப யூனிவர்சலில் தான் இருக்கும். தமிழ் தெலுங்கு தாண்டி எல்லாராலையும் பார்த்து என்ஜாய் பண்ணுற படமாக தான் இருக்கும். மோஸ்ட்லி என்னோடய படங்கள் எல்லாமே அப்படி தான் ட்ரை பண்ணுவோம். எல்லாருமே என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின் ட்ரையாக இருக்கும். ஸோ எந்த ஹீரோவாக வேணால் இருக்கலாங்க. இப்போது எனக்கு யாருன்னு சொன்னீங்கன்னா நான் எனக்கு என்ன சொல்கிறது, டக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. தளபதி வச்சு பண்ணிடுவோம் தெரியல, போய் ஐம் வெயிட்டிங் தான். தெரியலையே, பார்ப்போம். Yes sir. One question to you. Yes sir. Both your grandfather and as well as your father, they were able to carve an issue for himself both at Tollywood as well as at Bollywood. Right. So what are your plans and what are your strategies? Sir, well, definitely I'm here. I want to entertain the Tamil audience as well. That is definitely my outlook. I hope that happens. And that was the effort behind doing Custody. That was the reason I took that leap and did Custody. And also I feel we are in times where the barrier of language is being blurred. So audience is starting to accept the content first before the hero or the actors or whatever is associated with the project. So I think it's a great time for actors to explore into every space and get the maximum exposure. So yes sir, definitely. Coming to your question, May 12th, if Custody works well for me and the Tamil audience accepts me, I want to be here. I want to entertain the audience here. One corollary. Do you have any slightest clue as to how and why your father is able to look so youthful even today? I think he's just a very happy person and his happiness reflects on his face. என்ன சார் என்டி ராமாராவ் గారు? ஓகே ப்ரோ, அது எனக்கு சத்தியமாக தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஏன்னா நாங்கள் ரொம்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயே சுற்றிட்டு இருந்ததுனால என்ன நடந்துட்டு இருக்கு உலகத்தில் அப்படிங்கிறதே தெரியல. சார் நீங்கள் ட்ரான்சிஷன் பற்றி கேட்குறீங்களா என்னோடய ரோல் பற்றி? படத்துக்குள்ள ஆக்ஷனோட ரோலா? ஆக்சுவலாக வந்து எனக்கு எஸ்பெஷலி ஃபார் மீ ஆர் மேபி ஃபார் மீ இந்த படத்தில் தேர் வாஸ் ஸோ மச் டு டூ. பிகாஸ் எல்லா படத்துலேயும் ஒரு ஹீரோயின்னா வைப் கொஞ்சம் கம்மி தான் இருக்கும். யூ கெட் ரெஸ்ட்ரிக்டட் டு லவ் சீன்ஸ் சம்டைம்ஸ், இல்லைனா அந்த க்யூட் சீன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் வேர் in a role where I had so much to do, not just the usual. Okay, one last question. Final question. Yeah, why will I not? Okay. Thank you. ரொம்ப நன்றி. And இப்போ ஸ்டேஜில் ஒரு மெமரபிள் ஃபோட்டோ ஆஃப்